நிகழ்தகவு. வீட்டின் மொட்டை மாடியில் அமர்ந்திருந்த +2 மாணவர் வெகு நேரமாகியும் மகனை காணாததால் மாடிக்கு சென்று பார்த்த தாய். பெற்ற தாயின் கண் எதிரிலேயே வீட்டின் 4வது மாடியிலிருந்து பொத்தென கீழே குதித்த மாணவர். விசாரணையில் அடுத்தடுத்து வெளிவரும் அதிர்ச்சி தகவல்கள். மகனை இழந்துவிட்டு தவியாய் தவிக்கும் பெற்றோர். +2 மாணவனின் விபரீத முடிவுக்கு என்ன காரணம்? நடந்தது என்ன? கொஞ்ச நேரம் சைக்கிள்ல ஒரு ரவுண்டு போயிட்டு வரேன்னு அம்மா நித்யா கிட்ட சொல்லிட்டு போயிருக்கான். +2 படிக்கிற கிஷோர். ரொம்ப நேரமாகியும் பையனை காணோமேன்னு தேடி வாசல்ல எட்டி பார்த்திருக்காங்க அம்மா நித்யா. அப்போ மகனுடைய சைக்கிள் எப்பவும் நிக்கிற இடத்துல அப்படியே நின்னுட்டு இருந்திருக்கு. என்னடா சைக்கிள்ல போறேன்னு சொல்லிட்டு போனா, ஆனா அவனோட சைக்கிள் நிக்குதேன்னு அம்மாவுக்கு டவுட் வந்திருக்கு. ஒருவேளை மாடிக்கு போயிருப்பானோன்னு நினைச்சு வீட்டோட மொட்டை மாடிக்கு போய் பார்த்திருக்காங்க. அங்க ஒரு ஓரமா வாடின முகத்தோட உட்கார்ந்திருந்த மகனை பார்த்து, ஏண்டா இங்க வந்து இப்படி உட்கார்ந்துருக்கன்னு நித்யா கேட்டிருக்காங்க. அப்போ திடீர்னு எழுந்திருச்சு, அம்மா என்ன மன்னிச்சிருமா, நான் கீழே குதிக்க போறேன்னு சொல்லியிருக்கான். டேய் என்னடா சொல்ற, அதெல்லாம் வேணாண்டா, அம்மா சொல்றத கேளுன்னு நித்யா கதறிக்கிட்டே மகனை பிடிக்க முயற்சி பண்ணியிருக்காங்க. ஆனா அதுக்குள்ள 4வது மாடியில இருந்து பொத்துன்னு கீழே குதிச்சிருக்கான் கிஷோர். பெத்த மகன் கண் எதிரிலேயே மாடியிலிருந்து கீழே குதிச்சதை பார்த்ததும் ஒரு நிமிஷம் நித்யாவுக்கு உயிர் மூச்சே நின்னு போயிருக்குது. அடுத்து வேகமா கீழே இறங்கி போறதுக்குள்ள கிஷோர் துடிதுடிச்சு உயிரிழந்துட்டான். தகவல் தெரிஞ்சு அங்க வந்த போலீஸ் சிறுவன் கிஷோரோட சடலத்தை கைப்பற்றி கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சாங்க. அதுக்கப்புறம் கிஷோரோட இந்த விபரீத முடிவுக்கு என்ன காரணம்னு பெத்தவங்க கிட்ட விசாரிச்சப்பதான் உண்மையே தெரிஞ்சிருக்கு. சென்னை சேத்துப்பட்டு டாக்டர் குருசாமி சாலையில உள்ள செந்தூர் பார்க் அபார்ட்மெண்ட்ல வசிச்சு வராரு கோபிநாத். ஸ்ரீபெரும்புதூர்ல உள்ள பிரபல கார் கம்பெனில மேலாளரா வேலை பார்த்துட்டு இருக்காரு. இவரோட மனைவி நித்யா மின் வாரியத்துல உதவி இயக்குனரா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த தம்பதியோட மகன் கிஷோர் சேத்துப்பட்டுல இருக்கிற மகரிஷி வித்யா மந்திர் ஸ்கூல்ல +2 படிச்சிட்டு இருந்திருக்கான். மாணவன் கிஷோர் கூட படிக்கிற சில பசங்க கருவாயான்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டே இருந்திருக்காங்க. அது மட்டுமில்ல, என்னடா குண்டு பூசணிக்கா மாதிரி இருக்குன்னு சொல்லியும் கேலி பண்ணி டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. இது மாணவனுக்கு மிகுந்த மன உளைச்சலை ஏற்படுத்தி இருக்கு. கூட படிக்கிற பசங்க எல்லாம் ரொம்ப கிண்டல் பண்றாங்க. நான் இனிமே எந்த ஸ்கூலுக்குமே போக மாட்டேன்னு வீட்டுல சொல்லியிருக்கான். ஆனா அப்பாவும் அம்மாவும் சேர்ந்துதான் கிஷோரை சமாதானப்படுத்தி திரும்பவும் ஸ்கூலுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. இருந்தாலும் விருப்பமே இல்லாம வேண்டா வெறுப்பாதான் கிஷோர் தினமும் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டு இருந்திருக்கான். தன்னோட பையனை உடன் படிக்கிற சில பசங்க இப்படி கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்கன்னு கிஷோரோட தாய் நித்யா நேரா ஸ்கூலுக்கு போய் ஸ்கூல் பிரின்சிபல் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. ஆனா புகாரை மட்டும் வாங்கி வச்சுக்கிட்ட முதல்வர் அடுத்து எந்த நடவடிக்கையுமே எடுக்கலன்னு சொல்லப்படுது. இதுக்கு நடுவுல கொஞ்ச நாளைக்கு முன்னாடியும் பசங்க கொஞ்ச பேர் சேர்ந்து கிஷோரை கருவாயானும் குண்டன்னு சொல்லியும் கிண்டல் பண்ணியிருக்காங்க. அதனால கோபப்பட்ட கிஷோர் என்ன இப்படியெல்லாம் கூப்பிடாதீங்கன்னு சொல்லியிருக்கான். உடனே அந்த பசங்க கிஷோரை ஆவேசமா அடிச்சிருக்காங்க. இதுல காயமடைஞ்ச கிஷோரை அவனுடைய அம்மா பக்கத்துல உள்ள பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டுட்டு போய் ட்ரீட்மெண்ட் பார்த்திருக்காங்க. அப்பவும் தாய் நித்யா ஸ்கூலுக்கு போய் கிஷோரை பசங்க அடிச்சது சம்பந்தமா நியாயம் கேட்டிருக்காங்க. ஆனா அப்பவும் ஸ்கூல் நிர்வாகம் தரப்புல எந்த நடவடிக்கையும் எடுக்காம அலட்சியமா செயல்பட்டதா சொல்லப்படுது. உருவ கேலி பண்றது, அடிக்கிறதுன்னு ஸ்கூல்ல ஏற்கனவே பல கொடுமைகளை அனுபவிச்சுட்டு வந்த கிஷோருக்கு இன்னொரு கொடூரமான விஷயமும் நடந்திருக்கு. ஸ்கூல்ல படிக்கிற பசங்க ஒரு சிலர் பாத்ரூம் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் கிஷோரை கூப்பிட்டு பாத்ரூம்குள்ள போய் தண்ணி ஊத்த சொன்னதா கூறப்படுது. நீங்க பாத்ரூம் போயிட்டு வந்துட்டு என்ன எதுக்கு தண்ணி ஊத்த சொல்றீங்கன்னு கேட்டப்போ கிஷோரை அந்த பசங்க அடிச்சிருக்காங்க. பசங்க அடிச்சு துன்புறுத்தி மிரட்டுனதால வேற வழியே இல்லாம கிஷோர் பாத்ரூம்குள்ள போய் அவங்க சொன்ன விஷயத்த பண்ணதாவும் சொல்லப்படுது.
நேரா வீட்டுக்கு போன கிஷோர் தாய் நித்யா கிட்ட நடந்ததை சொல்லி அழுதுருக்கான். உடனே தாய் ஸ்கூலுக்கு போய் திரும்பவும் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. வியாழக்கிழமை கவர்மெண்ட் லீவுங்கிறதால வெள்ளிக்கிழமை பசங்க வந்ததும் என்ன ஏதுன்னு விசாரிக்கிறோம்னு சாதாரணமா பதில் சொல்லி அனுப்பி வச்சிருக்காங்க ஸ்கூல் நிர்வாகம். சரின்னு கிஷோரை கூப்பிட்டுக்கிட்டு வீட்டுக்கு வந்திருக்காங்க தாய் நித்யா. வீட்டுக்கு வந்து கொஞ்ச நேரம் சோகமா இருந்த கிஷோர் கொஞ்ச நேரம் சைக்கிள் ஓட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு மொட்டை மாடிக்கு போய் அங்க இருந்து கீழே குதிச்சு உயிரை மாச்சிக்கிட்டான். கிஷோரோட தற்கொலை சம்பந்தமா வழக்கு பதிவு செஞ்சிருக்கிற கீழ்ப்பாக்கம் காவல் நிலைய போலீஸ் பள்ளி முதல்வர்கிட்ட விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. கிஷோரை கிண்டல் பண்ணி கொடூரமா நடந்துகிட்ட பசங்க யாருன்னு தெரிஞ்சு அவங்க கிட்டையும் விசாரணை நடத்த திட்டமிட்டு இருக்காங்க. இதுக்கிடையில குழந்தைகள் பாதுகாப்பு நல அமைப்பின் அதிகாரிகளும் கிஷோரோட பெற்றோர்கிட்ட விசாரணை நடத்தி இருக்காங்க. படிக்க வேண்டிய வயசுல ஒழுங்கா படிக்காம ஒரு பையனை தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு கொடூரமா நடந்துகிட்ட மாணவர்கள் மேல கடுமையா நடவடிக்கை எடுக்கணுங்கிறது தான் ஸ்கூல் பசங்க மற்றும் பெற்றோர்களுடைய கோரிக்கை. நிகழ்தகவு